ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியான ராகி பூரியும் அது கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு வெங்காய மசாலாவும், இது ரெண்டுமே ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த ராகி பூரியும் அது கூடவே வெங்காய மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கூட பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது போல் மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ இந்த டைமில் இந்த பூரிக்கான வெங்காய மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடுங்க. சோம்பு லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த வெங்காய மசாலாவுக்கு வெங்காயம் ரொம்பவே பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது. லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுன்னா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக அளவுக்கு வதக்கிடுங்க. நான் பெரிய சைஸில் 1 தக்காளி எடுத்துருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 அளவுக்கு கூட சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்திட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வெங்காயம் வேகிறதுக்காக தான், நிறைய சேர்க்க வேண்டாம். இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தண்ணி சேர்த்திட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இதை உள்ள சேர்த்திடுங்க. இது மாதிரி கடலை மாவு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுலேயுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த கடலை மாவை உள்ள சேர்த்திட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் இப்போ மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ கடலை மாவோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால இது நல்லாவே கெட்டியாகும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மசாலா நல்லா ஒரு கொதி கெட்டியானதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிக்கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது நம்ம பூரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சைடில் மாவு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறி தயாராக இருக்கு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பூரி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ அடுத்தது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வர மாவு தூவி விட்டுறலாம். நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வச்சு 2 சைடும் இது மாதிரி மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதை சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா திரட்டி எடுத்துடலாம். ரொம்பவே மெலிசாக இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்பவே மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி லைட்டாக கரண்டியில் அழுத்தி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பூரி வந்து நல்லா ப்ளஃபியாக பொங்கி மேலே வரும். பாருங்கள் இது மாதிரி. நம்ம நார்மலாக கோதுமை மாவுலையெல்லாம் எப்படி பூரி செய்வோமோ அதே மாதிரி தான். இப்போ இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் பூரி எவ்வளோ நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதே மாதிரி எல்லா பூரியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ராகி மாவு பூரியும் அது கூடவே வெங்காய மசாலாவும் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம நார்மலாக கோதுமை மாவு பூரி சாப்பிட்றத விடவே டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.